காஞ்சி அத்திவரதரை தரிசிக்க பக்தர்கள் எண்ணிக்கை தற்போது குறைந்திருக்கிறது. சயன நிலையில் உள்ள அத்திவரதர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நின்றபடி தரிசனம் அளிக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், மக்களுடைய கூட்டம், பக்தர்களுடைய கூட்டம் குறைந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். தினமும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்த நிலையில் இன்று பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது? எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கிறார்கள்? காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க பக்தர்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்திருக்கிறது. தினமும் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தொடர்ந்து அத்திவரதரை தரிசனம் செய்து வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அத்திவரதரை தரிசிக்க பக்தர்களின் கூட்டம் குறைந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது பக்தர்களின் கூட்டம் 1 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்த பக்தர்களின் கூட்டம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறதா பார்க்கிறோம். பக்தர்கள் எந்த அளவிற்கு வந்திருக்கிறார்கள்? பக்தர்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? விஷ்ணு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதர் கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். அவரை பார்ப்பதற்கு தமிழகம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அத்திவரதரை தரிசிப்பதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். 23ஆம் நாளான இன்று இளம் பச்சை நிறத்தில் பட்டுடுத்தி மகிழம்பூ மாலை அணிவித்து பக்தர்களுக்கு அத்திவரதர் காட்சி அளித்து வருகிறார். கடந்த காலங்களில் நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக அத்திவரதரை தரிசித்து வந்த நிலையில் இதுவரை இந்த 23 நாட்களில் 28 லட்சம் பக்தர்கள் நேரடியாக அத்திவரதரை தரிசித்து சென்றிருக்கிறார்கள். இன்று 23ஆவது நாள், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு சுமார் 40,000 வரையில் தான் இதுவரை பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு காரணங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய தினம் 23, 24 ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதரை தரிசிப்ப இருப்பதாக ஒரு முதலில் தகவல் இருந்தது. இதன் காரணமாகவும் இன்றைய தினம் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு வரவில்லை என்பது ஒரு காரணமாக இங்கு கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாலை முதலமைச்சரும் அத்திவரதரை தரிசிப்பதற்காக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வர இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்தே பக்தருடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாகவே இருந்தது. இதன் காரணமாக இந்த அத்திவரதரை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் சுமார் 30லிருந்து 45 நிமிடத்திற்குள்ளாக அத்திவரதரை தரிசித்து சென்றதாக பல்வேறு பக்தர்கள் நம்மிடம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த அத்திவரதர் மொத்தம் 48 நாட்களுக்கு பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க இருக்கிறார். அந்த வகையில் 23ஆவது நாள் இன்று சரியாக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தற்பொழுது சாய்ந்தபடி, அதாவது அத்திவரதர் சாய் கோலத்தில் தற்பொழுது பக்தர்கள் காட்சி அளிக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவர் நிற்க வைக்கப்படுகிறார். நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க இருக்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க இருக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் அவர் குளத்தில் இறக்கப்படக்கூடிய நிகழ்வு என்பதும் நடைபெற இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த பிரசித்தி பெற்ற நிகழ்வின் காரணமாக ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக நான் முன்பு சொன்னது போலவே ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு 23ஆம் நாளான இன்று முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுமார் 8 மணி அளவில் அத்திவரதரை தரிசிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வர இருக்கிறார். அத்திவரதரை தரிசனத்திற்கு பிறகு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பக்தர்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். கடந்த வாரம் அத்திவரதரை தரிசிக்க வந்த பக்தர்கள் 4 பேர் பல்வேறு காரணங்கள் காரணமாக உயிரிழந்தார்கள். இதன் காரணமாக உடனடியாக முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று அதில் பல்வேறு ஏற்பாடுகளை உடனடியாக துரிதப்படுத்த வேண்டும், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் தற்பொழுது கூடுதலாக இங்கு காவல்துறை பாதுகாப்பு, பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகள்,
குடிநீர், அதே போல் சுகாதார தேவையான அடிப்படை வசதிகள், அதே போல் உடனடியாக ஏதேனும் மூச்சுத்திறனோ அல்லது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அதற்கு தேவையான ஆம்புலன்ஸ் வசதி, அதே போல் மருத்துவருடைய குழு இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல் முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், அதே போல் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் அத்திவரதரை தரிசிப்பதற்கென சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான சர்க்கரை நாற்காலி உள்ளிட்ட வசதியிலும் தமிழ்நாடு அரசு துரிதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு மாலை தன்னுடைய கிரீன்வே சாலை இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய முதலமைச்சர் சுமார் 8 மணி அளவில் அத்திவரதரை தரிசனத்துக்கு பிறகு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். விஷ்ணு, நன்றி அபினேஷ். உங்களுடைய தகவல்களுக்கு. காஞ்சி அத்திவரதரை தரிசிக்க பக்தர்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்திருக்கிறது. ஏறக்குறைய 3.5 மணி நேரமாக இருந்த அந்த தரிசன நேரம் என்பது தற்போது இன்று 45 நிமிடங்களுக்குள் தரிசனம் நிறைவு பெறுவதாக பக்தர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுவதாக நமது செய்தியாளர் அங்கிருந்து தரக்கூடிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம்.